கீழே வந்து 4-5 பேர் இறந்து கிடக்குறாங்க. அப்பவும் அவர் பேசின்னு தான் இருக்காரு. அப்போ நாங்கள் எப்படி ஏற்றுக்கிறது? கண்ணதில் ஒரு பிரச்சனைக்கும் போது ஒரு மனுஷனுக்கு பேச்சு வராதுங்க. யாருக்கு பேச்சு வராது. அது வந்து அவருக்கு தெரியாமல் நடந்த நிகழ்வு. விஜயசாருக்கு வந்து அதிகார பலம் இல்லை. அப்படி இருக்கும்போது திரும்பி போயிருந்தாருன்னா அவருக்கு ஏதாவது அவர் உயிருக்கு எதுவும் ஆபத்து ஆகாது, அவருக்கு எதுவும் அசிங்கம் நடந்துடாங்கிறது என்ன உத்தரவாதம்? சில சினிமா பிரபலங்கள் வந்து விஜய் வந்து அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு 2 நாளாக தமிழகத்தையே உழுக்கின செய்தி, விஜய் சாரோட பிரச்சாரத்தில் 41 பேர் உயிரிழந்திருக்காங்க. இன்னும் பல பேர் சிகிச்சை பெற்றுக்கிட்டுருக்காங்க. அவங்கெல்லாம் உயிர் பிழைக்கணும், மீதி இருக்கவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்ட்டு நம்ம ஆண்டவனை வேண்டுவோம். இனிமேல் இந்த மாதிரி நிகழ்வு நடக்காமல் அரசியல் தலைவரும் சரி, காவல்துறையும் சரி, மற்ற நிர்வாகிகளும் சரி எல்லாம் கவனமாக இருக்கணும். ஏன்னா உயிர் வந்து சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் இங்கே வேடிக்கை பார்க்க போன விஜயை பார்க்க போன எல்லாருமே பெரிய கோடீஸ்வரங்க, பரம்பரை பணக்காரங்க இல்லை, அன்னாடங்கட்சியில் இருப்பாங்க, நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்துருப்பாங்க. அந்த ஒரு நடுத்தர வர்க்கத்திலேருந்து ஒரு உயிர் போகுங்கிறது அந்த குடும்பத்துக்கு பெரிய இழப்பாகும். இன்றைக்கி பல கட்சிகள் தொகையாக உங்களுக்கு இறப்பு நிதியாக 20 லட்சம், 10 லட்சம், 5 லட்சம் சொல்கிறாங்க. இதெல்லாம் அது அந்த உயிருக்கு நிகராகாது. இது வந்து ஒரு ஒரு படிப்பினை தான். இதுக்கப்புறம் விஜய் சாராக இருக்கட்டும், வேறு கட்சி தலைவராக இருக்கட்டும், தயவுசு மக்களின் உயிருக்கு மதிப்பளித்து அதுக்கான இடத்த தேர்ந்தெடுத்து அங்கே போய் மக்களை பாருங்கள், சந்திங்க. உயிர் வந்து சாதாரண விஷயம் இல்லை. தயவுசு இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்கக்கூடாது. இன்னொன்று எல்லாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி கூட்டத்துக்கு போகும்போது குழந்தைய கூட்டி போகிறது தவறு, மிகப்பெரிய தவறு. ஏன்னா ஒரு வீடியோ வந்து வைரல் ஆகின்னு இருக்குது. விஜய் பேசிகிட்டே இருக்காரு. லாஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் பேசுகிறாரு. அப்போயே ஒரு வீடியோ வந்து கீழே வந்து 4-5 பேர் இறந்து கிடக்குறாங்க. அப்பவும் அவர் பேசின்னு தான் இருக்காரு. அப்போ நாங்கள் எப்படி எடுத்துக்கிறது? மக்கள் எப்படி எடுத்துக்கணும்? அது இல்லை, அது வந்து யாருமே சார், நீங்கள் விஜய் சார் விடுங்க, எந்த அரசியல் கட்சி தலைவரும் சரி, ஒரு உயிருக்கு போராடிக்கிறாங்கிறத பார்த்துட்டு யாரும் பேச முடியாது சார். அது ஒரு கண்ணு படாமல் வந்திருக்கலாம், இல்லை அந்த நிகழ்வுங்கிறது இன்னும் சரியாக நான் இந்த வீடியோ பார்க்கல. கண்ணதில் ஒரு பிரச்சனைக்கும் போது ஒரு மனுஷனுக்கு பேச்சு வராதுங்க. யாருக்கும் பேச்சு வராது. அது வந்து அவருக்கு தெரியாமல் நடந்த நிகழ்வு. ஏன்னா அதுக்கு போனதுக்கப்புறம் தான் தடிட்டு நடந்திருக்கு. பேசும்போதே செருப்பு வீசியிருக்காங்க. இது எல்லாமே நம்ம ஒரு சைடாக பேசிடக்கூடாது இப்போது. ஏன்னா இது விசாரணை இருக்குது. விசாரணை வந்து கண்டுபிடிக்கப்படும். ஒரு தரப்பு வந்து கரண்ட் கட் பண்ணாங்க, ஆம்புலன்ஸ் கூடையில் வந்தது, இடத்துல வந்து பிரச்சனைலாம் நிறைய குறை சொல்கிறாங்க. உங்கள் கருத்து என்ன சார்? கரண்ட்டை கட் பண்ணுறங்கிறது அது எந்த சூழ்நிலையை பொறுத்துன்னு அது விசாரிக்கணும். ஏன்னா ஒரு ஜென்ரேட்டர் ரூமில் அதிகமாக ஆள் போகும்போது அது ஷாக் அடிச்சிருங்கிற நினச்சி மக்களுக்கு ஆயிடக்கூடாதுன்ட்டு ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணியிருக்கலாம். நான் அது வந்து ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணி அதனால் பேச்சு தடை பண்ணுறங்கிறதுலாம் அது பெருசாக எனக்கு படலை. லைட் ஆஃப் பண்ணனால ஒரு பேச்சு தடைப்பட முடியாது. அது எந்த சூழ்நிலை ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணாங்கிறது விசாரணை வரும். சார், எல்லாரோட பிரதான கேள்வி என்னென்னா, இது மாதிரி நடந்துச்சு, அவர் போகும்போது நம்ம வந்து பத்திரிகையாளர்லாம் கேள்வி கேட்குறோங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணாமல் ஏர்போர்ட் போகிறாரு. ஏர்போர்ட்டில் போயிட்டு அழகாக எல்லோரும் கூட ஃபோட்டோ எடுக்கிறாரு, ஸ்மைல் பண்ணி பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கூட எந்த விதமான ஒருவேளை அங்கேயே இருந்தால் கூட பரவாயில்ல, யாரும் இருக்க மாட்டாரு. அந்த ஸ்டில் எடுத்து ஸ்மைல் பண்ண வீடியோ இப்போ எடுத்ததில்லை, அது ஏற்கனவே ஏர்போர்ட்டில் எடுத்த வீடியோ. சில விசமிகள் வந்து அந்த வீடியோவை பயன்படுத்துகிறாங்க. இல்லை, அது திமுக பரப்புறாங்கன்னு சொல்கிறாங்க. நான் அதுதான் சொல்ல வந்தேன். திமுக பரப்புறாங்க சொல்ல வராங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அவர் அங்கே இருந்துக்கணுமா இருக்கக்கூடாதா? அங்கே இருந்துக்கக்கூடாது. ஏன்னா சில சூழலில் வந்து அங்கே நம்ம இருக்கணுமா போகணுமாங்கிறது நம்ம வந்து யோசித்து தான் போகணும். இப்போ வந்து இன்றைக்கி முதலமைச்சர் போயிடலாம், துணை முதலமைச்சர் ஈஸியாக போயிடலாம், மற்ற அமைச்சர் போயிடலாம். ஏன்னா அவங்களுக்கு அதிகார பலம் இருக்குது. இன்றைக்கி அவங்களுக்கு வந்து காவல்துறை ஃபுல் சப்போர்ட் பண்ணோம். ஆனால் விஜய் சாருக்கு வந்து அதிகார பலம் இல்லை. இன்றைக்கி அதிகார வர்க்கத்துக்கு எதிராக தான் இருக்கவர். இன்றைக்கி ஆளுங்கட்சிக்கு எதிராக தான் பேசிக்கிருக்காரு. அப்படி இருக்கும்போது திரும்பி போயிருந்தாருன்னா அவருக்கு ஏதாவது அவர் உயிருக்கு எதுவும் ஆபத்து ஆகாது, அவருக்கு எதுவும் அசிங்கம் நடந்துடாங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? கரூர் சம்பவம் வந்து விஜய் சாருடைய அரசியல் எதிர்காலத்தை பாதிக்குமா? சட்டசபை தேர்தலில் வந்து பாதிப்பு ஏற்படுத்தும்? இல்லை, பாதிக்குமா பாதிக்காங்கிறது விசாரணை நடக்குதுல்ல. இந்த சாவுக்கு என்ன காரணம்? சதியா இல்லை வெறும் விபத்தா? இந்த விசாரணை முடிவு தான் இது இன்னும் விசுவரம் வளருமா இல்லை வளர்ச்சி தடுக்காங்கிறது இந்த விசாரணை முடிவு. அந்த விசாரணை வந்து நேர்மையாக இருக்கணும்.
சரி, இத்தனை பேர் இழப்பு வந்து சரி அவங்க கட்சியோட சரியான கட்டமைப்பு இல்லைன்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ பிரச்சனை இப்போ நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மீறி கட்சி கட்டமைப்புல சார், கட்சி கட்டமைப்புன்னு அது தப்பு. அது விஜய் சார் வந்தால் எவ்வளோ கூட்டம் வருதுன்னு அவங்க 10,000 வரும்னா அதை நம்புறதுக்கு இந்த போலீஸ் இலாகா இல்லை, உள்துறை இல்லை. திருச்சியில் எவ்வளோ இருந்துச்சு, நாமக்கல் எவ்வளோ வந்தாங்க தெரியுமா உங்களுக்கு? அப்போ கரூரில் எவ்வளோ வருவாங்கன்னு விஜய் சார் சொல்லி தான் தெரியுமா உங்களுக்கு? அப்போ அவங்க 10,000னாங்கன்னா நாமக்கல் எத்தனை ஆயிரம் பேர் வந்தாங்க, திருச்சியில் எத்தனை ஆயிரம் பேர் வந்தாங்க? அதை நீங்கள் கணக்கு எடுக்கலையா நீங்கள்? அப்புறம் இதுக்கு காவல்துறை இருக்குது, எதுக்கு உளவுத்துறை இருக்குது? அவர் லேட்டாக வந்து தான் காரணன்றாங்க. லேட்டாக சார், நான் வந்து சிவாங்க நாடகம் போட்டேன். நான் சிறு வயதில் 7 மணிக்கு கலைஞர் வர்றாரு அப்படின்னு சிவங்கில் போய் மேடை கொண்டு உட்காந்துருக்கேன். 7 மணிக்கு சொன்னவர் 10:30 வந்திருக்கிறார். எந்த அரசியல் தலைவர் சொன்ன இடத்துக்கு வராங்க? எம்ஜிஆராக இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், ஜெயலலிதா இருக்கட்டும், எந்த அரசியல் தலைவர்கள் சொன்ன இடத்துல டான் போய் மேடை நின்றுருக்காங்க? சார் அவங்க இதில் இந்த மாதிரி ஒரு இது கூட அசம்பாவிதம் நடந்துச்சு சார். சரியாக செயல்படலை, காவல்துறை சரியாக செயல்படலை சார். ஏன்னா அந்த இடத்த கொடுத்துருக்கூடாது சார். அவங்க கேட்ட இடம் ஒரு லெட்ரு வந்திருக்கு சார், எல்லாத்துக்கும் வருது. அவங்க கேட்ட இடம் வேறு, இந்த குருளான சந்துக்குள்ள கேட்கல. அவங்க கேட்டது பெரிய இடம் கேட்டிருக்காங்க, அதையும் கொடுக்கல. லைட் ஹவுஸ் கேட்டிருக்காங்க சார். அங்கே வந்து ஒரு பாலம் இருக்குல்ல, இவ்வளோ ஜனங்க சேர்ந்து பாலத்தில் ஏதாவது ஆச்சுன்னா யார் பொறுப்பு? அப்போ நீங்கள் கரூரே கொடுக்காதீங்க. நான் வந்து இப்போ விஜய் சார் வந்து சரின்னு சொல்ல, அந்த இடம் கேட்ட தப்பு, விஜய் சார் கேட்ட தப்பு சார். நீங்கள் சார் கொடுக்குறீங்க, யார் சார் அரசு? யார் இங்கே இப்போ ஆளுங்கட்சி, யார்கிட்ட அதிகாரம் இருக்குது? அவங்க நினச்ச இடத்துல நான் கேட்குறேன், விஜய் சார் நினச்ச இடத்துல கூட்டம் போட முடியுமா? முடியாதுல்ல. உங்களோட அனுமதி கேட்கணும்ல. நீங்கள் அனுமதி கொடுத்தா தானே அவங்க கூட்டம் போடுறாங்க. நீங்கள் அனுமதி கொடுத்தீங்க, ஸ்ட்ராங்காக இருங்க. சில சினிமா பிரபலங்கள் வந்து விஜய் வந்து அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது பற்றி சார் அது வந்து சில ஒரு வந்து அது சில கால் புனிச்சாக இருக்கலாம். இதில் அது வந்து அவங்களோட அறியாமையாக இருக்கலாம். அப்படியே அரெஸ்ட் பண்ணுறதா இன்றைக்கி நிறைய அரசியல்வாதி வெளியே தெரிய முடியாது, எல்லாத்துக்கும் உள்ளதும் போடும். ரஜினி சார் அவ்வளோ சீக்கிரம் ரியாக்ட் பண்ண மாட்டாரு. ஆனால் இதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா உடனே வந்து ட்விட்டரில் ஒரு இது போட்டார். ரஜினி சார் எதுக்குமே ரியாக்ட் பண்ண மாட்டாரு. ரஜினி சார் பொறுத்த வரைக்கும் அவருக்கு என்ன ராசி தெரியுமா? அவர் ரியாக்ட் பண்ணாலும் தப்பு, ரியாக்ட் பண்ணலாம் தப்பு. அவர் ராசி உடனே ட்விட்டரில் நீங்கள் போடலன்னா ரஜினி என்ன பண்ணுறாரு? மற்றவங்க குரல் கொடுக்குறாருல, அவர் திமுக விழாக்கெல்லாம் போய் உட்காராருல, இதுக்கே குரல் கொடுக்கலன்னு கேட்பிய. அப்புறம் விஜய்க்கும் ரஜினி சாருக்கும் உள்ள பிரச்சனை பகையாண்டு இது பண்ணுவிய. கொடுத்தாலும் தப்பு, கொடுக்காட்டும் தப்பு. ஏன் ஆன்சரேன், ஒரு மனுஷன் 40 பேர் இறந்துருக்காங்க, அதுக்கு ஆறுதலாக அவங்க ஆத்ம சாந்தியில் இருக்குது ஒரு ட்விட்டர் போட்டுக்காரு. இது ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்டால், இது எங்கே என்ன போகிறது, எங்கே போகல, எங்கே போய் நாடு எங்கே போகிறது இல்லை எல்லாருமே சார். இங்கே நான் மேடையில் இருந்தேன் சார், அன்றைக்கி ஆடியோ ரிலீஸு, நான் மேடையில் இருக்கேன். மேடையில் இருக்கும்போதே எனக்கு பிஆர் சொல்கிறார் காதில் வந்து, சார் இந்த மாதிரி நிகழ்ச்சி போயிருக்கேன் சார். அப்போ 29 பேர் இறந்தது சொன்ன செய்தி. இல்லை விழா முடியும் போது அது 35 தாண்டிடுச்சு. அப்போ இங்கே நான் சாதாரண ஒரு பேரரசு, நான் ஆடியோ ரிலீஸ் உட்காந்துருக்கேன், எனக்கு தகவல் வருது 29 இறந்துட்டாங்கட்டு. அப்போ சாதாரண பேரரசுக்கு வரும்போது அப்போ அங்கே ரஞ்சிதா இருக்கு வராதா? Taste the Daily.